திறமை, அழைப்பு, ஊழியம். இந்த 3க்கும் உள்ள அது ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்பட்டதா என்னன்றத நீங்க சொல்லணும். ஒரு இறையியல் கல்லூரியில் சேர்ந்து முறைப்படி ஆயருக்கு படித்து ஒரு ஏற்கனவே பிரபலமான ஒரு திருச்சபையோடு இணைந்து அங்கே சபை குருவாக ஆற்றுவதும் ஊழியம்தான். தனியாக அவர்களாக ஒரு நிறுவனம் ஆரம்பித்து அந்த நிறுவனத்தில் இந்த பர்டிகுலர் பீப்புளுக்கு நாங்கள் உதவி செய்ய போகிறோம்னு அவங்களா ஒரு கொள்கை வகுத்து கொண்டு செய்கிறதும் ஊழியம்தான். பல்வேறு இடங்களில் அரசுலேயோ தனியார்லேயோ வேலை செஞ்சுட்டு தன்னுடைய ஓய்வு நாளில் சபையோடும் சாராமல் நிறுவனத்தோடும் சாராமல் அவங்க சுய விருப்பத்தின் பேரில் ஒரு ஆஸ்பத்திரிக்கோ ஒரு ஜெயிலுக்கோ ஒரு குரூப்பாக சேர்ந்து போய் ஜெபம் பண்ணி பாட்டு பாடிட்டு வர்றதுங்கிறது ஊழியம்தான். எனவே ஊழியம் என்பது பல்வேறு வகைப்பட்டது. இந்த பக்கம் திறமை வாங்க, எல்லா மனிதனுக்கும் ஒரே மாதிரியான திறமை இருக்காது. எனக்கு வேறு திறமை இருக்கும், உங்களுக்கு வேறு திறமை இருக்கலாம். இந்த திறமையை நம் ஊழியத்திற்கு எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு நாம் கொண்டு உதாரணமாக நான் பாடல் மூலமாக சொல்கிறேங்க. இதுக்கு இடையில் அழைப்புன்னு ஒன்று இருக்குது. திறமை என்பது ஜெயிக்க உதவும். ஊழியம் என்பது ஒரு வேலையாக கூட இருக்கும். ஆனால் அழைப்பு வருகிற பொழுது தான் அந்த ஊழியம் அர்த்தப்படும். நல்லா இன்னொன்னையும் புரிஞ்சுக்கணும். திறமை இல்லாதவனுக்கு அழைப்பு அந்த அழைப்பு உண்மையாக அவன் செய்தால் அந்த ஊழியமும் சிறப்பு வரும். திறமை இருக்கிறவங்க தான் ஊழியம் செய்யணுங்கிற கான்செப்டே தப்பு. ஊழியம் செய்வதற்கு திறமை முக்கியம் இல்லை, அழைப்பு தான் முக்கியங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அழைப்பு இருந்துட்டா அந்த அழைப்பை மேம்படுத்த கடவுள் நமக்கு திறமை கூட கொடுக்கலாம். சார் எனக்கு ஒரு திறமை இல்லையா, நான் எப்படி ஊழியம் செய்ய முடியும்னு சொல்லவே கூடாது. எனக்கு எல்லா திறமையும் இருக்குது, நான் தான் ஊழியம் செய்ய முடியும்னு சொல்லக்கூடாது. திறமைக்கும் ஊழியத்துக்கு நடுவில் அழைப்புன்னு ஒன்று இருக்குது. ஊழியம் பல்வேறு வகைப்பட்டது, திறமை பல்வேறு வகைப்பட்டது. இந்த திறமையை அந்த ஊழியத்திற்கு செய்ய நடுவில் அழைப்பு என்பது மிக மிக முக்கியமானது.